நான் கூப்பிட்டது ஒன்னதான் பரமானந்தன். ஆமா ஆமா, பரமானந்தம் என்னுடைய சிஷியன். பரமானந்தன் எனக்கு சிஷியங்க. கருமாந்திரங்க. கருமாந்திரம் 30 தலை திவசம். உனக்கு அடியாருக்கு அடியார், எனக்கு அடியா நீ. ஆமாங்க, உனக்கு அடியா நடிகர்கள். அவர்கள் எல்லாம் போயிடும், அடியார் எல்லாம் போகலாம். சுனி வணக்கம். சுனி வணக்கம் சொல்லிட்டு போயிட்டா. அந்த பின்னாடி ஐயா முனீர் வந்துட்டாரு அப்படின்னாரு. அப்படியே ஓடி வந்தாய். அந்த கையோட போன வச்சா அங்க தண்ணி இல்ல, அந்த ஜலம் ஊத்தி கையில அந்த என்னிடத்தை அகிடவரமான வார்த்தை ஆடினால் மகனே உனக்கு சாபத்தை கொடுத்துடுவேன். சாபத்தை கொடுத்துடுவேன். கோபம் கோபம். ஐயா ப்ளீஸ், சரி வர மாட்டாங்க. இவன் சரி வர மாட்டாங்க. ஏன் குடிக்கிறீங்க? சாபத்தை குடிக்கலாம். குடிங்க சாபத்தை குடிக்கிறீங்க. நாராயணா 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 இங்க வாடா. ஏடா 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 நாராயணா ஏடா ஏமா ஏடா ஒண்ணு புரியல கட்டாரி. பாப்பா 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 பாபா யா பாபா யா பாபா. ஐயோ என்னடா சொல்ற கர்மம்? சொற்பராடி பாடா பாடுறா, இது மட்டும் பேச சொல்றாங்க. நாராயணா
என்ன ஆச்சு உனக்கு இப்ப? பாப்பாரு தெரியும் ராத்திரி வேலை ஒரு ஆட்டமா காலையில வீட்டு போனியா? என்ன எடுத்துட்டு போன? கறி எடுத்துட்டு போன. கறி எடுத்துட்டு போய் சந்தோஷமா நீ உன் பொண்டாட்டி உன் மவா எல்லாம் ஆக்கி சாப்பிட்டீங்க. சாப்பிட்டு 5 மணிக்கு துருவம் வந்த. வரும்போது நல்லா தான் வந்த. அங்க துருவம் பசங்க என்ன பண்ணோம்? நம்ம எல்லாம் ஆளுக்கு 10 ரூபா போட்டோம். போட்டோம் வாதியார் பின்னால வந்தாரு. நம்ம முன்ன போக சொன்னாரு. நம்ம வந்துட்டோம். வரும்போது நல்லா தான் வந்தா. இப்ப உனக்கு என்ன ஆச்சு? என்ன என்னடா உனக்கு பேசுறா? மயிர் அடிச்சா உனக்கு தெரியல போடி. இதுதான் இதுதான் போட்டோஸ் லைட் அம்மன் கோவில். அப்பா அம்மா அனைவர்களும் ஆட்டம் பார்க்கிறார்கள். அவர்தான் தாள வாசிக்கின்றார். அவர்தான் ஆழ்வரும் வருகின்றார். இவனுக்கு மீண்டும் வாய் வளர்க்கணும். எனக்கு 4 மக்கள் பொண்டாட்டி இருக்குது. அதெல்லாம் வச்சு காப்பாத்து. அதுக்குதான் பேசக்கூடாது. சாமியார் பார்த்தா கூத்தாண்டா. ஆமா, அதனால காலில் நின்று அடிச்சு மன்னிப்பு கேட்கிறேன். உன் திருவாய் எங்களுக்கு ஆசை கொடுங்கள். நல்ல மாதிரியா சொல்லு. ஏன் சாமி ஆசை கொடுங்க. இவர்கள் இருவரும் உன் உயிருக்கு உழ வைக்கிறான். இவர் இருவரும் ஆமா ஆமா என் உயிருக்கு உழ வைக்கிறார்கள். இன்னைக்கு 25 நாள் ஆக போகுது. போன உயிர் மீண்டு வந்திருக்குது. திரும்பவும் உழ வைக்க தேவலாமா? சாமி நான் அதுக்கு இல்ல சாமி. உன் காலை பிடிச்சு கேக்குறேன். நல்லா நீங்க செய்த தவறை மன்னித்து என் கொட்டையும் என் தண்டையும் உன் சிறமீது தாசுவாங்க. கால வந்து அவர் சொன்னாரு. காலை பிடிச்சி செஞ்சு மன்னிப்பு போட்டாரோ தண்ணி வைக்கிறேன். தண்ணி வச்சு ஆச்சு கொட்டையும் என் தண்டையும் வச்சு ஆசீர்வாதம் செய்கின்றேனே. நீங்க இருவரும் தவறா நினைத்து நான் குனி பார்த்து கரெக்டா இருக்குது. தவறா நினைத்தீர்கள். ஆமா, இது எது ஒன்னிலை எதால அடிக்கலாம். இது பரமனுடைய பண்டுடா. இதெல்லாம் ஒரு பெருமச்சி. அந்த துணித்த பக்கம் போக முடியுமா? அடிக்க மாட்டேன். ஏண்டா இது எங்க இருக்கு? இது எங்க இருக்குது? வந்து வண்டி நின்னுக்கு தேடியா அங்க போற இடத்துல பரியா இருக்கானோ இல்லையோ? இருக்காடா இல்லையோ? நான் போய் சேவிங் பண்ணிட்டு போனேன். அங்க இருந்து புடிங்கிட்டு வரலாமா? இது என்னது? என்னடா இது சேவிங்? கைத்து கீழே தொங்காத அந்த ஷோவ் பண்ற கடையில கைத்துல இப்படி வச்சு சாய்க்கிறாங்களே. இது அல்ல, இதுதான் என்னுடைய யோக தண்டு. என்னுடைய யோக தண்டு. உன்னை போல் உங்களை போல் துஷ்டர்கள் என்னிடத்தை அகடூரமாக பேசி ஏதாவது ஓடிவிட்டால் என்னோட ஓடி வந்து விட்டாட மாதிரி விட்டு இருந்தா இவன் குதிக்க மாட்டான். ஓடி வர முடியாது. அதனால் இதை பூமியிலே நிறுத்தி இதற்கு கற்பூர தூபம் இதை விட்டால் நீங்கள் எங்க சென்ற போதும் அப்படியே
இதுதான் யோகத்தண்டு. ஒழுங்கா பேசிக்கணும் அவர்கிட்ட, புரியுதா? சரி சரி, நான் சொல்ற மாதிரி சொல்லு. நான் சொல்ற மாதிரி நீ சொல்லணும். என்ன சாமி? பட்டாளத்துல இருந்து வந்தாரு ஒரு ஐயரு. இதை கூட சொல்லுமா? அப்படியே சொல்லு. பட்டாளத்தில் இருந்து வந்தார் ஒரு ஐயரு. அவர் இடுப்புல கட்டியிருந்தாரு இம்மா பெரிய அண்ணா கயிறு. அவர் இடுப்பில் கட்டியது இத்த பெரிய அண்ணா கயிறு. பக்கத்து வீட்டுல எங்க பாட்டி வளர்த்தாங்க பயிறு. பக்கத்து வீட்டுல பாட்டி எங்க பாட்டி வளர்த்தாங்க பயிறு. எதிர் வீட்டுல எங்க அக்கா கிடைச்சாங்க தயிறு. எழுத்து வீட்டுல எங்க அக்கா கிடைச்சாங்க தயிறு. ஐயா சொல்றத ஒழுங்கா கேள்றாயா மயிறு. வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம். இப்ப நீ சொன்னது நான் சொன்னேன். நீ சொன்னது நீ சொன்னதை நான் சொன்னேன். நீ சொன்னதை நான் சொன்னேன். எனக்கு 3 தான். என்னது? ஒன்னு இது 5. ஆமா, எனக்கு 3. அப்படியா? சொல்றா. சரி சொல்லு. இந்த பெரிய சவளைக்கு, இந்த பெரிய சவளைக்கு நான் வர வழியில பெரிய குட்டை. நீ வர வழியில பெரிய குட்டை. அதுல ஊறிச்சு 5-6 வண்டி மட்டை. அதுல ஊறிச்சு 5-6 வண்டி மட்டை. ஐயா ஓட்டு ஓட்டு ஓடி போது ஒண்ணு பார்க்க வந்தது. என்ன பார்க்க வந்தது? 2 நெட்டை. ஐயா சொல்றத ஒழுங்கா கேக்குறேன். நீ போடைய போட்ட அல்லது பிரமானந்தா, நான் யார் என்று விளக்கம் புரியாமல் என்னிடத்திலே சொல்லிருக்கின்றாய். தலையில சிம்மாடு கட்ட, தலையிலே சிம்மாடு கட்டை, நெத்திலே திருநாமப்பட்டை, நெத்திலே திருநாமப்பட்டை, கழுத்தெல்லாம் உத்திராட்ச கொட்டை, கழுத்திலே உத்திராட்சம் கொட்டை, கையிலே கமண்டல கட்டை. எத்தனை ஓட்டல்ல உந்துர்பேட்டை தண்ணி மூண்டு ஓத்திரையோ போட்ட. நான் தண்ணி மூண்டு ஊத்துறாளா? ஏய், நான் யார் என்பது உனக்கு விளக்க முடியாது. சரி வர மாட்டாங்க. இவரை ஒரு அப்ப வேணாமா? சோமம் குடி வேணாமா? வேணாம். நான் யார் என்பது விளக்கம். இப்போது விளக்கம் பெறுகின்றாயா? மூவாசையும் மறுத்தவன் மண்ணாசை, பெண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, இத 3ஐயும் அறவே பெருத்தவன். என்ன செய்கிறாய் என்பதை ஞானத்தால் பார்த்து ஞானத்தாலே பார்ப்பேன். ஆகட்டும் சாமி. அவருக்கு எதா பேசினாலும் எனக்கு முடகாவே பேசுறான். நாராயணா, என்ன பண்றது? நாரத மகாமுனிவர் என் தந்தையாவட்டு பிறந்திருக்கின்றாரே, பிரம்மதேவனுக்கும் யாருக்கு பிறந்த? யாருக்கு? ஊர்வசி அம்மன் அம்மன் இருவருக்கும் எப்படி பிறந்தேன்? ஏற்கனவே தேவலோகத்திலே தேவலோக சபைக்கூடியவா, அந்த தேவ சபைக்கு தந்தையாகப்பட்டு சென்றிருந்தார். அப்படி செல்லும் பொழுது ரம்பை, ஊர்வசி, மேனகை என்று சொல்லக்கூடிய 4 நடிகமாக நாட்டியமாடினார்கள். அந்த தேவ சபையிலே அப்படி நாட்டிய நடிகை செய்யும் பொழுது என் தந்தையாகப்பட்ட பெண்மதியவன் அந்த ஊர்வசி அம்மனை உச்சி நோக்கி பார்த்தார். நடிகமா
ஆடக்கூடிய ஊர்வசியை பிரம்மதேவன் உற்று நோக்கி பார்த்தாராம். அப்படி உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அம்மலாபத்து ஊர்வசி அம்மன் பிரம்மதேவன் நம்மளை பார்த்து உற்று நோக்கி பார்க்கின்றாரே. அப்படி என்று அந்த ஊர்வசியாகப்பட்டது ஒரு பெண் கவிதாக அப்படி உருவத்தை மாற்றவுடனே பிரம்மதேவன் பார்த்தார். சந்தையாகப்பட்டவர் ஊர்வசியாகப்பட்டவர் ஆண்கள் பெண்கள் சென்று விட்டார். அப்படி என்று பிரம்மதேவன் அப்படி ஆண்கள் உருவத்தை மாற்றி இருவர்களும் ஒரு குட்டி சிவத்தை கொண்டார்கள். குட்டி சவர் குட்டி சவர் ஆமாண்டா குட்டி சவரையெல்லாம் வீடு கூரையெல்லாம் வீடு அதுக்கு குட்டி சவர். ஆமா அது உள்ள நுழைஞ்சார். அப்படி நுழைஞ்சபடியே இருவர்களும் உல்லாசமாக இருந்து ரிஷிபிண்டர் ஆத்தங்கள் அந்த இடத்திலே உருவத்தை மாற்றினார்கள். அதனால் அவர் ரிஷிபிடம் தங்காமல் நான் ஜெனித்த உடனே அங்கே விட்டுவிட்டு சென்று அப்படி நான் மலர்ந்து பார்க்கும் பொழுது கழுதை யார் வீட்டில் இருக்கும்? அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு அதாவது அந்த உடமண்ணை போட்டு கடக்கூடிய சாலை அங்க வைத்து அந்த உடமண்ணை போட்டு அப்படி வைத்து சென்றிருப்பார். நான் பார்த்தேன் இது என்ன ஜலம் அப்படி என்று கையை விட்டு கலக்கிறேன். அப்படி கலக்கிய உடனே அதை கலக்காதே அப்படி கேட்டேன். என் நாயத்தால் பார்த்தேன் நமக்கு தாய் தந்தை நம்ம இங்கே பிறந்தோம். அப்படி பார்த்தால் பிரம்மதேவன் தாயாகப்பட்ட கலைவாணிதான் தாய் தந்தை. அப்படி நாணத்தால் இருந்து அப்படி சக்தியாக வந்து நான் பார்க்கும் பொழுது என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவன் தந்தை தாயாகப்பட்ட கலைவாணி அம்மன் அரண்மனை இருந்து பெருமாள் பூச்சி உற்பத்தம் செய்து அதோடு வாக்கியாடி கொண்டிருந்தார். உங்க அம்மா எங்க அம்மா கலைவாணி பார்த்து அம்மா மும்மூர்த்தி தேவர்கள். ஆமாம் மும்மூர்த்தி தேவர்களே யார் எனக்கு தெரியல சொல்லுமா அப்படின்னு. என்னடா இது தெரியல உன் தந்தை பிரம்மதேவன் தான். தந்தை பெருமா இந்த பெருமாள் பூச்சி உற்பத்தம் செய்து இது செய்தார். நான் தான் அப்படியா ஆத்தோடு இருந்து மௌனமாக தந்தை வந்தான். பாலத்தை வணங்கினேன். தந்தையே மும்மூர்த்தி தேவலே முதல் மூர்த்தி யார்? நீங்கதான். சிசுமிகத்தா யார்? நீதான். நான் தான். இந்த பெருமாள் பூச்சியை உற்பத்தம் செய்தது யாருக்கும் கணக்கு வைக்கல, உன் வீட்லயே வைக்கிற. யாரடா தாயாகப்பட்ட கரத்திலே பார் அப்படின்னு என் தாய் வைத்து வேண்டி விளையாடுகின்ற உடனே என் தாய்க்கு ஒரு சாமி ஒரு கலைவாணி முண்டகவேணி இன்று முதல் முழுதும் கட்டு மரப்பாய் அப்படி தெரிவித்தார். தாய்க்கு கோபம் வந்தது. அதே கவலைக்காரா அதே நாரதா தாய் தந்தை என்று பாராமல் நம்ம வீட்டில் இருவருக்குள்ளே கழகத்தை மூட்டி விட்டாயே. இன்று முதல் தினந்தோறும் ஒரு கலகம் செய்யாவிட்டால் ஒரு வயதானது உப்பி உன் தலையாகப்பட்டது 1000 சுக்கலாக வைத்த குடிகாலத்தை அம்மா கொடுத்தது. அம்மா இந்த சாபம் கொடுத்து விட்டாயே. தினந்தோறும் ஒரு கலகம் செய்ய வேண்டுமே. ஆனால் யாரை பார்ப்பது, எப்படி செய்வது? மகனே இதோ இன்னைக்கு வீணை கொடுக்கிறேன். இந்த வீணை மீட்டி ஆத்தாவரை குமரக்கனை நினைத்தால் கலகம் இடுகிறது. அப்படி இருக்க அது வாங்கும். நான் யாரை என்ன செய்தேன்?
இருக்கின்றாரே என் நன்றியாக பெற்ற பெருமலை குட்டி பிரணவ பொருட்கு மந்திரம் என்ன? ஓஹோ, அப்படி என்று கேட்டால் தந்தைக்கு சொல்ல தெரியவில்லை. ஆமா, மௌனம் சாதித்தார். முருகன் பார்த்தான், இவனை விடக்கூடாது என்று அப்படி என்று அப்படி அழைத்து என் தந்தையை சிறைச்சாலையில் போட்டு விடலாமா? அயால் ஓட்டு செல்லக்கூடிய அதாவது தாத்தாவாகிய கோபால கண்ணனுக்கும் அதாவது லட்சுமிக்கு பிறந்ததான் வள்ளி நாயகம். வள்ளி தோட்டத்திலே நம்பினார்கள் இருவரும் நான் உருவம் எடுத்து உண்ட உருவரோர் புணர்ச்சி செய்து அங்கே ரிஷிவிடர் தங்காமல் அந்த வள்ளியமாக செல்லக்கூடாது அப்படின்னு வள்ளி தோட்டத்திலே போட்டு வந்துட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. நம்பிராஜனும் நங்கையம்மன் அந்த வழியாக வந்தார். பொங்கரி அந்த குழந்தை அறிவுரை கேட்டு அள்ளி பார்த்து வழியாக சென்று அந்த வள்ளிக்கு தெரியாமல் அவருடைய புகைப்படத்தை எடுத்து அந்த ஓவியத்தை எடுத்து முருகனை காட்டி அந்த வள்ளிக்காக பட்டு வளைவிக்க சொல்லணும். நான் செட்டியாராகவும் வளையக்கார செட்டியாராகவும் வேங்கை மரமாக மாற்றி அப்பேற்பட்ட நாரண ஊட்டி வரணுமா? வணக்கம். என் வீட்டுல நடக்கிற கோலை போட்டு ஐயா பகவம். ஆனால் இந்த தினத்திற்காலகம் கலைவாணி தெரிவித்த பிரகாரம் இன்றைய தினத்தை கலகம் இருக்கும் இடம் எங்கு என்று தெரியவில்லை. தாயார் கொடுத்த வீடியை மீட்டி தாத்தாவாகிய கோபாலக்கண்ணனை நினைத்தால் கலகம் இரும்பு இடத்திலே தற்போற்றும் கோயிலுக்கு பின்னால போய் புறமே கலந்துதான் நீ மட்டும் உட்காந்து பொறுமையா இருந்துட்டு கைவிட்டு வந்துரு. எங்களுக்கெல்லாம் அது வராது. நாங்கெல்லாம் காட்டி ஆகாரமாக புசிக்கக்கூடியவன். சாப்பாடு சாப்பிட மாட்டியா? காலையில் வருவில்ல? நாளை காலையில் கலைவாணி மகன் நாரதன வர மாட்டேன். ஆறா தம்பி சக்தி வேளா வருவேன். சிங்காரமன சக்தி வேளா வருவேன். இன்றைய தினத்தை கலகம் எங்க இருக்கு தெரியுமா? சின்ன தாத்தாகிறார் கண்ணன் சொந்த தாத்தா எங்க தாத்தா அங்கதான் இருக்குது கலகம். இருந்தாலும் தாயும் தகப்பனை ஆசீர்வாதம் அதன் பிறகு ஆய் தந்தை என்ன தெரிவிக்கிறார். அப்படி அப்புறம் தான் போகணும். இப்ப எங்க போகணும்? அவர் சத்தியவாக சத்திய உலகம் வந்து விட்டோம். ஆய் தந்தை பார்க்க வேண்டும். அதற்குள்ளாக இவர் பேரை பார்த்து ஒரு மறுகுலமும் செல்வ மிக யார் பெற்றாரோ
அங்கு நாட்டுக்கு அதிபதியாகி கர்ணன் சொன்னாராம். ஆமா 17ஆம் நாள் யுத்தத்தில் தம்பி துரியோதனா நான் என்ன ஜாதி சாதியில் பிறந்த குலம் அப்படி இல்லாமல் என்னை உன் ஜாதியாராக உன் குலத்தோராக ஏற்று எனக்கு ஆள்வதற்கு நான் சூடுவதற்கு முடி காலை முதல் மாலை வரை யார் வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கொடுக்கும் பொருளை கொடுத்த தம்பி துரியோதனா இந்த உயிர் உனக்கு 17ஆம் நாள் உயிர் உனக்கு இந்த உடல் மண்ணுக்கு அப்படி என்றாரா. அதே போல யார் கையினால் கொடுக்கப்பட்டது பெரிய சபலை சரவணம்பாக்கம் என்ற பெரிய சபலை கிராமத்திலே குதி கொண்டிருக்கக்கூடிய வேம்பியம்மன் பெரியாண்டவர் புடவக்காரி மற்றும் இந்த கிராம தெய்வங்கள் மற்றும் ஊர் பெரிய மனிதர்கள் அவருடைய பெயர் விளங்க கொண்டாடிய பிறகு மகாராஷ்டிர மாவட்டம் யார் கையினால் கொடுக்கப்பட்டது இதே பெரிய சபலை சேர்ந்த ஆறுயிர் அப்பா நமக்கெல்லாம் கோபி கிருஷ்ணன் திருப்பதி வெங்கடாஜலபதி கொண்ட அவர் கோபாலமாதன் கிருஷ்ணன் இவர் கோபி கிருஷ்ணன் அவர் பேர் விளங்க சத்திவேலுக்காகவும் எனக்காகவும் 500 கிறிஸ்தாபுரம் நமக்காக இதே பெரிய சவளை சேர்ந்த நம்ம இப்போ நாடக ஆசிரியர் என்ன இதோ பெரிய சவளை சேர்ந்த திருமணம் மஞ்சள் காதலி விழா மக்களுக்கு சவுண்ட் சர்வீஸ் நல்வரவு குத்து விளக்கோடு கேட்ட நேரத்தில் அழகாக அன்பாக அதோ எது கொடுக்கக்கூடிய ரங்கநாதன் ஹரி சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அரங்கநாதன் நம்ம போல நாடக பேராசிரியர் ஆமா இந்த ஊர்ல என்னைக்கு அறிவுரை கூட வந்துடும். இந்த ஊர்ல அடி வைக்காத நாடகமே இல்ல. பாரத கூத்துல இருந்து நாவல்ஸ் வரைக்கும் அவங்க சொல்றதா. ஆனா அதுக்காண்டாந்து இப்ப அவங்க பையன் உருவாகிட்டாங்க. நம்ம ஊர்ல பொண்ணு கட்டினாலு என்ன அப்படிப்பட்ட அரங்கநாதன் அவர் பேர் விளங்க எடுக்கப்பட்டது 500 கிறிஸ்தாபுரம் தாய்க்குல சிகாமணி மொட்டை மொட்டையா மொட்டடிச்ச வீரம்மா கொடுக்கப்பட்டது இந்த வேம்பியம்மன் ஒரு கூட்டத்தில் இருந்து கூட்டங்களை வைக்க போடாமல் வணக்கம் என் பாவத்தை சுகமாக இருப்பாள் பாக்கெட் செல்லாயிரேன். அம்மா எங்கப்பா கல்யாணி அம்மாவை கொடுத்து